இன்று 4/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, ஷஷ்டி பூரம் நட்சத்திரம். சித்தயோகம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு. அவமாகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கரணம் 9 முதல் 10:30 வரை. சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் அவிட்டம், சதயம். இந்த நாளுக்குண்டான மருத்துவ குறிப்புகள். தேங்காய் பாலுடன் தேன் கலந்து குடித்தால் வாய்ப்புண் குணமாகும். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரை சந்திரன் ஹோரை, 8 முதல் 9 வரை குரு ஹோரை, 11 முதல் 12 வரை சுக்கிரன் ஹோரை. பிற்பகல் 12 முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 முதல் 2 வரை சந்திரன் ஹோரை. மாலை 3 முதல் 4 வரை குரு ஹோரை. இரவு 6 முதல் 7 வரை சுக்கிரன் ஹோரை, 7 முதல் 8 வரை புதன் ஹோரை, 8 முதல் 9 வரை சந்திரன் ஹோரை, 10 முதல் 11 வரை குரு ஹோரை. சித்தரிக்கல் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வர்த்தகம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கூடுதலாகவே காணப்படும். தொழில், வியாபாரம் இதெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாகவே நடந்தேறும். உங்களுடைய எண்ணத்தின்படி நல்லதொரு வருமானம் வருவதற்குண்டான ஒரு அமைப்புகளாகவும் காணப்படுகிறது. கிரக அமைப்புகள் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம், பண விஷயங்களில், அதுபோல் முக்கியமான சில செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இருக்குது. உங்களுடைய சம வயதினர்கிட சுற்றுலா போகக்கூடிய ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அவர்களோட மனம் மகிழ்ந்து சந்தோஷமாக விழா கொண்டாட்டங்கள், வரக்கூடிய பண்டிகை நாட்கள், இது போன்ற விஷயங்களுக்காகவும் நீங்கள் சுற்றுலா மேற்கொள்வீர்கள். ஆகவே இந்த பயணம் உங்களுக்கு மன நிம்மதியையும் நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் காணப்படும். குடும்பத்தில் பார்க்கும் பொழுது தம்பதிகள் இருவருக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். மன ஒற்றுமையுடன் இருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி குடும்பத்திற்குண்டான தேவைகள் என்ன என்பதை அறிந்து இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில காரியங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மனசுல தெம்பும் தைரியமும் இன்றைய தினம் கூடுதலாகவே காணப்படும். மேஷராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் நீங்கள் பெருமை பெறக்கூடிய வகையில் இருக்கும். அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்தது அல்லது மேல் படிப்புக்காக அவங்க செய்யக்கூடிய சில முயற்சிகள், இவையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உண்டாக்கும். சாதுரியமான செயல்பாடுகளை செய்வீங்க. இதன் மூலமாக பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய மிக உன்னதமான நாளாக இருக்கிறது. திறமைகள் அதிகரித்து உங்களுடைய செயல்பாடுகள் பிறர் பாராட்டக்கூடிய வகையிலையும் காணப்படும். ஆகவே இந்த நாள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா செயல்களையும் செய்கிறதுனால மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் ஒரு லாபகரமாக ஒரு நிலைகளும் உண்டாகும். பாராட்டுதல்களும் மன நிறைவும் பெறக்கூடிய மிக உன்னதமான நாள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யுன்யம் கூடுதலாகவே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டு. ஆகவே மனதளவில் நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடையவராகவும் தன்னம்பிக்கை பெருகும். மிகுந்த உற்சாகத்துடன் சந்தோஷத்துடன் இன்றைய நாள் வேலையை நீங்கள் துவங்கலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வேலை தேடுறவங்களுக்கு தெளிவான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால் வரையில் சரியான அணுகுமுறை இல்லாத ஒரு காரணத்தினால எந்த வேலைக்கு எப்படி நீங்கள் முறையாக செய்யணும் அப்படிங்கிற விவரங்கள் தெரியாமல் நிறைய வாய்ப்புகள் உங்களை விட்டு விலகி இருக்கும்.
அதிலும் சில வாய்ப்புகளை நீங்களே நழுவ விட்டிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு மிக முக்கியமாக உங்களுடைய செயல்பாடுகள் பற்றிய நல்லதொரு ஆலோசனைகள் கிடைக்கும் பொழுது உங்களால் நல்லதொரு முடிவையும் எடுக்க முடியும். அந்த முடிவு உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முறையில் பயன்படும். தெளிவான சிந்தனைகளே காணப்படும். முன்கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் இன்றைய தினம் நீங்கள் செயல்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதி போக்கை கையாண்டால் நிம்மதி பிறக்கும். தேவையற்ற நபர்களிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். சில செயல்பாடுகள் காரணமாகவும் உங்களுக்கு கோபங்கள் ஏற்படலாம். இவையெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து அமைதி போக்கை கையாண்டால் நன்மைகள் உண்டு. வெளியூர் பயணங்களில் இருந்துட்டு வந்த இன்னல்கள்லாம் நீங்கி அனுகூலமான பலன்கள் உண்டாக பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களே, தொழில் வியாபாரம் இது நிமித்தமாக உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஏதாவது தொந்தரவுகளோ அல்லது பயண பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அவையெல்லாம் விலகி மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் உங்களுடைய பயணங்கள் அமையும். இனம் புரியாத கவலையும் சரி, ஒரு விதமான பய உணர்வுனால மனசில் சோர்வுகள் ஏற்படலாம். எதிர்காலம் நினைத்து கூட நீங்கள் பய உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எந்த காரியங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு விதமான மனக்குழப்ப நிலைகளுடன் காணப்படுவார்கள். மன சோர்வு இருக்கிறதுனால உங்களால் எந்த வேலைகளையும் இயல்பாக செய்யவே முடியாது. அதிலும் உங்களுடைய எண்ணங்கள் கூட தெளிவாக இல்லாத ஒரு காரணத்தினால உங்களால் சரியாக சிந்திக்கவும் முடியாது. ஒருவரிடம் பேசுவது என்றாலே உங்களுக்கு ஒரு விதமான அச்சங்கள் ஏற்படலாம். இழுபறியான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுள் காணப்படும். இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மேற்கூறியபடி பய உணர்வு, இனம் புரியாத கவலை இவையெல்லாம் விளக்குவதற்கு தியானங்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு நல்லதொரு ஒத்துழைப்பை அளிக்கும். ஆகவே யோக பயிற்சிகளை செய்யுங்க. 5 முறை மட்டும் மூச்சு பயிற்சி தியானம் செய்தால் உடனடியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையற்ற சிந்தனைகள் விலகும். மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகவே இது போன்ற யோக பயிற்சிகளை கையாண்டால் மன நிம்மதி பிறக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் உண்டாக பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் பொறுமையாக கையாளுங்கள், நிம்மதி பிறக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளுன்னே சொல்லலாம். உங்களுடைய எல்லா வேலைகளும் உங்களுக்கு மனதளவில் திருப்தியை உண்டாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. வெளியூர் பயணங்கள் அல்லது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சிறு தூர பயணங்களாகவும் இருக்கலாம். அல்லது மிதுன ராசி அன்பர்களுக்கு பண்டிகை நிமித்தமாக அவரவர்களுடைய சொந்த இடத்திற்கு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் வரலாம். ஆகவே ஏதாவது ஒரு இட மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிர்பாராத அளவுக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அமையலாம். பெயர் தேர்வு செய்யும் பொழுது உங்களுடைய உழைப்பு, திறமைகள், முயற்சி இவற்றை கணக்கில் கொண்டு உங்களுக்கான பதவி உயர்வில் முதலிடம் நீங்கள் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு உண்டு. ஆகவே எந்த நேரங்களில் எந்த காரியங்களை நீங்கள் ஈடுபட்டாலும் முழு மனதோடு உங்களை அர்ப்பணித்து அந்த வேலைகள் செய்தால் சிறந்த பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்த்த பலன்களை விட அதிக அளவு கூடுதலாக பல நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பும் இருக்குது. எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அதில் நுணுக்கத்தோட பக்குவத்தோடு நீங்கள் செய்தால் அதில் சிறப்பான பலன்கள் உண்டு. ஆகவே வருமானம் செழிப்பு செய்யக்கூடிய வியாபாரத்தில் சில தந்திரங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது. புதியவர்களுடைய நட்பால ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்கள் வட்டத்திலோ அல்லது உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அவர்கள் வழியில் வரக்கூடிய நண்பர்கள், இப்படி யாராவது ஒருவர் உங்களுக்கு அறிமுகமாகும் பொழுது அவர்கள் மூலமாக லாபம் பெறுவதற்குண்டான ஒரு நிலைப்பாடுகள் காணப்படுகிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு
ஆதாயம் உண்டாகும். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மனக்கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மன சஞ்சலங்கள்லாம் விலகுங்க. எந்த ஒரு வேலைகளோ காரியங்கள் ஈடுபட்டாலும் நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. சிறப்பான வேலைகள் எல்லாவற்றையுமே செய்யறதுனால அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். மிகுந்த சந்தோஷ உணர்வுடன் காணப்படுவீர்கள். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கூடுதலாகவே இருக்கும். சுறுசுறுப்புடன் காணப்படக்கூடிய உங்களால் எந்த வேலைகளையும் சிறப்பாக செய்து காட்டி பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. கால்நடை வளர்க்குறவங்க மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணுங்க. கால்நடைகள் மூலமாக ஒரு சில நாட்களில் உங்களுக்கு லாபங்களோ இல்லை மிகுந்த ஒரு வளர்ச்சியோ நீங்கள் அடைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள், இந்த நாட்களில் கால்நடைகள் வளர்க்குறவங்கெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் அந்த கால்நடைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவற்றிற்குண்டான ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துவது நல்லது. கவனம் தேவை. வாக்கு வன்மையால் லாபங்கள் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களோ அல்லது மக்களிடையே ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளராக இருந்தாலோ உங்களுக்கு பேச்சு திறமை கூடுதலாகவே இருக்கும். எந்த இடத்துல எதை பேசினா நமக்கு லாபம் கிடைக்குங்கிற அந்த பண விஷயங்கள், தன லாபம் நோக்கோடு தான் நீங்கள் ஒருவர்கிட்ட அணுகுமுறையே பண்ணுவீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். வெளியூர் போக வேண்டிய பயணங்கள், இந்த நிலைப்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் கூடுதலாகவே காணப்படக்கூடிய நிலைகள் இருக்குது. பயணங்கள் அப்படின்னாலே வியாபாரமோ தொழிலோ அல்லது சொந்த விஷயங்களுக்காக பயணப்படலாம். கல்வி தொடர்பான வெளிநாட்டுகளில் படிக்கக்கூடிய கடகராசி மாணவர்களும் சரி, அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலை புரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்குண்டான எண்ணங்கள், வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீர்பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வீடு மனை நிலம் சம்பந்தமான விவகாரங்களில் ஒரு சில தடை தாமதங்கள் உருவாகலாம். இன்றைய நாளில் நீங்கள் நிலம் சம்பந்தமான அதிலும் அதற்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரையில் மனை சம்பந்தமான விவகாரங்களில் தடை ஏற்படும் பொழுது நீங்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் மட்டும் உணவு விஷயங்களிலும் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக புது வகையான உணவுகளை ருசிப்பது தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உடலுக்கு ஒவ்வாத சில உணவுகளை எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத உடல் உபாதைகள் வரலாம். ஆகவே ஒவ்வாத விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்தினால் நன்மைகள் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். செய்யக்கூடிய தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதிகப்படியான தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்குண்டான ஒரு ஆர்வம், முயற்சிகள் இதன் காரணமாகவும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் உயர்வு பெறுவீர்கள். அந்த வேலைகளை சிறப்பாக செய்யணுன்ற எண்ணங்களும் கூடுதலாகவே உங்களுக்கு உண்டாகலாம். அரசாங்க பணிகளில் சாதகமான சூழல்கள் அமைய பெறுவீர்கள். அரசாங்க துறையில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கும் அதிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு முதன்மையான ஸ்தானமும் கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுக்குண்டான மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த வேலைகள் நீங்கள் செய்தாலும் அதை பிறர் மகிழக்கூடிய பாராட்டக்கூடிய வகையில தான் அந்த செயல்களும் அமைய பெறுவீர்கள். மகான்களுடைய தரிசனமும் அதோட ஆசிகளும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இரட்டிப்பான மன மகிழ்ச்சி உண்டாகும். மகான்களுடைய தரிசனம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிட்டாது. ஆனால் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இறை அருளும் குருவினுடைய அருளும் உங்களுக்கு திருவருளாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தினம் இருக்கிறது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்குண்டான பூர்வீக சொத்துக்களில் இருந்து நல்ல முறையில் உங்களுக்கான பங்கு வந்து சேரும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது. ஆகவே நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முறையில் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரப்பெறுவீர்கள்.
மனசுல ஒரு விதமான சஞ்சல எண்ணங்கள் தோன்றலாம். ஆகவே மன தெளிவு வேண்டும். மனம் குழப்பங்கள்ல இருக்கும் பொழுது இது போன்ற சஞ்சலமான எண்ணங்கள், கடந்து வந்த பாதைகளை பற்றிய சில பய உணர்வின் காரணமாகவும் உங்களுக்கு இது போன்ற குழப்பங்கள் உண்டாகலாம். ஆகவே மன தெளிவுக்காக நீங்கள் மன அமைதியோடும் தேவையற்ற விஷயங்களையோ தேவையற்ற பிரச்சனைகளை பற்றியோ நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இறை வழிபாடு செய்தீர்களேயானால் சிறந்த பலன்கள் உண்டாகும். ஆத்ம பலம் பெறுவீர்கள். சூரிய நமஸ்காரம் மிகவும் நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் நீங்கும். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்குண்டான ஒரு யோகமும் கிடைக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தொழிலில் இருந்துட்டு வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறையறதுக்குண்டான ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது நாள் வரையில் உங்களுடைய தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அல்லது உங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய வகையில் ஒருவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தோட மன குழப்பத்தோட காணப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாள் உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்குண்டான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. ஆகவே எதிர்மறையான செயல்பாடுகளும் குறையும். மறைமுக பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகுவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு. உடல் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சுறுசுறுப்பாக இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மனதளவில் சோர்வு ஏற்பட்டாலே உடல்லையும் சோர்வு உண்டாகும். இதன் காரணமாக உங்களால் அதிக அளவில் வேலைகளை செய்ய முடியாது. சிறப்பாக சிந்திக்கவும் முடியாது. எந்த வேலைகள் எடுத்தாலும் அதில் ஒரு கால தாமதங்கள் இருக்கலாம். குறிப்பிட்ட நேரத்திற்கு சில வேலைகள் முடிக்க முடியாம உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்புணர்வுக்கு கூட தோன்றி இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது மாறுபட்ட ஒரு நிலைகளில் ஒரு புத்துணர்ச்சியோட சந்தோஷமாக காணப்படுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது முன்னேற்றமான ஒரு சூழல்கள் இருக்கு. உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். எந்த ஒரு துறைகளில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைகள் உங்களை நாடி வரும். அந்த துறை நபர்களிடம் உங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளோ அல்லது கலந்துரையாடலோ நிகழலாம். இதன் காரணமாக அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நினைத்த கல்வியை நீங்கள் படிக்கலாம். நல்லதொரு ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கவன சிதறல்கள் இல்லாமல் உங்களுடைய முழு சிந்தனையும் கல்வியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் தான் காணப்படுது. வாழ்க்கை பற்றின புரிதல் உணர்வு உண்டாக பெறுவீர்கள். வாழ்க்கையினுடைய தத்துவம், இதில் எந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, இது நாள் வரையில் வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு விளையாட்டாக நீங்கள் நடத்திட்டு வந்துட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மிக பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களால் நன்மைகள் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள் உங்களுடைய துணையின் மூலமாகவும் நன்மைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி அந்யுன்யம் அதிகரிக்கும். கூடுதலாகவே உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே குடும்பத்திற்கு சார்பான விஷயங்களாகவே செய்வீங்க. சந்தோஷத்தோட ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவ நிலையை இருவருமே பெற்று இருப்பீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். திறமைகள் வெளிப்படுத்துறதுக்குண்டான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால நல்லதொரு விஷயங்கள், அந்த நல்லதொரு சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளும் வெளிப்படும். இதற்கு காரணம் நீங்கள் மனதளவில் தெளிவு பெற்றவர்களாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இது போன்ற ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறுவீர்கள். பொது பணியில் ஈடுபடுறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதோட விளையாட்டு வீரர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும்.
உங்களுடைய திறமைகள் பிறர் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். அனைவரும் உங்களுக்கான சில ஒத்துழைப்பை நல்குவார்கள். நீங்கள் மென்மேலும் முன்னேறி செல்வதற்கு அனைவருடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது. நல்லதொரு பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நீங்கள் எந்த வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியும். அதிலும் புதிய திட்டங்களை தீட்டுவதற்குண்டான ஒரு அமைப்புமே காணப்படுகிறது. புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். விடாப்பிடியாக இருந்து சில வேலைகளை செய்து முடிக்கிறதுல மட்டும் நீங்கள் இன்றைய தினம் மிக திறமைசாலியாக இருப்பீங்க. எந்த காரியங்களை நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, அந்த வேலைகள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சிந்தனைகள் மாறாது. அதே வேலைகளில் தான் உங்களுக்கு அதிகமான ஒரு நாட்டம் ஏற்படலாம். இது போன்ற நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நடக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாக பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை கூடுதலாகவே காணப்படலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தொழிலில் கூட்டாளிகளால் ஆதரவான சூழல்கள் உங்களுக்கு உண்டாகும். பங்குதாரர்களுடைய சில செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதிகளை ஏற்படுத்தி தரும். தொழிலில் கூடுதலான ஒரு உற்பத்தி அதிகரிக்கும். வருமானமும் கூடுதலாக இருக்கும். அதற்கு கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களும் அதில் அங்கம் வகிக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர்களும் காரணமாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள், உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான சில செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே அவர்கள் மேற்கொள்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். மன நிறைவுடன் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்களுக்கான நல்ல நிலைகள் உண்டாகும். ஒரு சில நேரங்களில் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறைவதற்குண்டான ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கு. ஆகவே எந்த ஒரு வார்த்தைகள் இருந்தாலும் சரி, அதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் சரி செய்து கொள்வது அவசியம். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொண்டால் மன நிம்மதி பெறுவீர்கள். அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் நீங்கள் இருக்க இது போன்ற விஷயத்தை நிச்சயமாக கையாள வேண்டும். சமூக நல வேலைகள் இருக்கிறவங்களுக்கும் தன்னார்வலர்களுக்கு, சமூக நலன கருதி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி, சமூக அக்கறை பொறுப்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்படுங்க. சிறப்பான ஒரு செயல்பாடுகளால் பிறரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும். அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். பலரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நல்லதொரு பலாபலன்கள் உண்டாக பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக தொழில் சார்ந்த உதவிகளும் கிடைக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு அடிக்கோல் இடுவதாகவே நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். நல்லதொரு கருத்துக்கள், அவர்களுடைய உழைப்பு, செயல்பாடுகள் எல்லாம் உங்கள் மனதுக்கு நிறைவை ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் சரி, வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது வெளியூர்லேயே தங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் எல்லாவற்றிற்குமான ஒரு மேலான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. இதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தோட மன நிறைவோடு காணப்படுவீர்கள். பயண வாய்ப்புகள் சித்தியாகும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாக பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வாக்குவன்மையின் காரணமாக பொருள் லாபம் உங்களுக்கு ஏற்படும். எடுத்துக்காட்டா, நீங்கள் வியாபாரமோ தொழிலோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் கூட பேச்சு திறமை வெளிப்படும். வாடிக்கையாளர்களை நல்ல முறையில் நீங்கள் ஆதரித்து அவர்களுக்குண்டான பொருட்களை நீங்கள் நல்ல முறையில் எடுத்து கொடுக்கறதுனாலேயோ அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் வியாபாரத்தை நடத்தினாலோ, கனிவாக பேசக்கூடிய காரணத்தினாலும் உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும். அதன் மூலமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய நிலைகளுமே காணப்படுகிறது. சிறப்பான ஒரு அந்தஸ்து, வாக்கு சாதுரியம் உங்களுக்கு இருக்கும். படிப்பு குறைவாக இருந்தாலும் அந்த பேச்சினுடைய சாளுக்கியத்தனத்தின் மூலமாக அதிக அளவில் விற்பனை செய்ய முடியும். இன்றைய தினம் லாபம் நிறைந்த நாளாக நீங்கள் உணர்வீர்கள். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகலாம்.
உங்களுடைய பிள்ளைகள் கல்வி படிக்கக்கூடியவர்களாகவும் அதில் மேல் படிப்பு வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தால் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகலாம். கலைஞர்களுக்கு பார்க்கும் பொழுது செல்வாக்கு கூடுதலாகவே அதிகரிக்கும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் சற்று உயரக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் சரி, உறவுகள் மத்தியிலேயும் நல்லதொரு பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நிலைகளும் புகழும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு கூடுதலாகவே காணப்படும். இதனால் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். உத்வேகத்துடன் எந்த வேலைகளை எடுத்தாலும் சிறப்பாக செய்து காட்டணுன்ற எண்ணங்கள் துளிர்விடலாம். உடன் பிறப்புகளால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகள், அதிலும் மூத்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குருவினுடைய அருளால் எல்லாம் இனிதாகவே நடைபெறும். சந்தேக உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டாம். இருந்தால் நண்பர்களுடைய நட்புகள் பாதிக்கப்படலாம். அவங்க மூலமாக மனக்கசப்புகள் கூட நேரிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு மன வருத்தங்கள் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்வது நல்லது. யாரை பற்றியும் தவறான கருத்துக்களை நீங்கள் நினைக்க வேண்டாம். வெளிப்படையாக பேசுவது நல்லது. சந்தேக உணர்வு உங்களுடைய நண்பர்கள் நட்பையே சந்தேக உணர்வு என்பது உங்களுடைய நட்பு வட்டாரத்தையே சிதைக்கலாம். ஆகவே எதிலும் தெளிவுபட பேசினால் நன்மைகள் உண்டு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாக பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் உண்டாகலாம். கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரையில் அனுசரணையான போக்கை கையாள வேண்டும். சக ஊழியர்களுடன் நீங்கள் கருத்து ஒற்றுமைகளாக நடந்தால் மட்டுமே உங்களுக்குண்டான ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான நாளாகவே இருக்கக்கூடும். ஆகவே நிதான போக்கை கையாண்டால் மட்டுமே இந்த சவால்களில் நீங்கள் ஜெயிக்கவும் முடியும். இன்றைய நாளுக்குண்டான கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது நீங்கள் மிகுந்த ஒரு பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்பட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக சில நன்மையான செயல்களை நீங்கள் இழக்கக்கூடும். ஆகவே பொறுமையும் நிதானம்தான் இன்றைய தினம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான வேலைகளிலும் பொறுமை வேண்டும். பிடிவாத குணத்தை தவிர்த்து சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றா போல தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நன்மைகள் உண்டு. குடும்பத்திலையும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த நபர்களுடைய குணங்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பொருளாதார நிதி நிலைமைகளிலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். பொருளாதாரம் மந்தமாக இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாகலாம். ஆகவே வரவேண்டிய பணங்கள் உங்களுக்கு வரதிலையும் கால தாமதங்கள் ஆகலாம். இழுபறியான நிலைகளாகவே இருக்கிறது. ஆகவே குடும்பத்தையும் அனுசரித்து உத்தியோகத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் உங்களுடைய அனுசரணையான போக்கை நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். அது போன்ற நிலைகள் இருந்தால் நன்மைகள் உண்டு, நிம்மதி பெறுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது மிக மிக அவசியம். பெரியோர்கள் கிட்டையும் நிதான போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் நீங்கள் கோபத்தை முன்னெடுத்து வைக்கிறதும் உணர்ச்சி வசப்படுறது அவங்களுடைய மனதை காயப்படுத்தலாம். இயன்ற வரையில் நீங்கள் அமைதியை கையாண்டால் நிச்சயமாக நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு. அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளும் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களே பொறுமை வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வீடு, மனை இது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது இதன் மூலமாக லாபம் பெறுவீர்கள். உங்களுடைய முடிவுகள் எல்லாமே நல்ல முறையிலேயே இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கணுன்ற எண்ணங்களும் அது தொடர்பான வேலைகளில் நீங்கள் தேடல்களில் இருந்தால் சுபமான விஷயங்களோடு சுபிக்ஷமும் உண்டாக்க பெறுவீர்கள். ஒரு சிலர் மனை, வீடு இது தொடர்பான
வேலைகளில் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்டு துறையில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கும் சரி, மனை விற்பனையாளர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வியாபாரமும் தொழிலும் சிறப்பாக நடக்கிறதோடு இல்லாமல் தன லாபம் பெருகுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இருக்கிறது. தன வரவுகள் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. வரவு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் பொழுதே எதிர்கால நலன் கருதி சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் திட்டமிட்டு செய்தால் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அந்த சேமிப்பு பணம் உதவிடும். புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்களும் கூடுதலாக இருக்கும். கும்பராசி மாணவர்களுக்கு ஆராய்ச்சி துறை சார்ந்த கல்வியை படிக்கக்கூடிய நபர்களுக்கு உன்னதமான ஒரு நாளுன்னே சொல்லலாம். உங்களுடைய ஆராய்ச்சி பிறர் வியக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாகவே காணப்படும். நண்பர்களுடன் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து மன நிறைவோடு காணப்படுவீர்கள். முகத்தில் முகப்பொலிவு காணப்படும். நல்லதொரு தேஜஸோட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு செயலும் உண்டு. மனம் சந்தோஷப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஆதரவு பெருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அரசு தொடர்பான காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் நீண்ட நாளாக உயர் பதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு யோகமான நாள் இதுன்னே சொல்லலாம். அம்சமாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த தினம் எதிர்ப்படும். உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றைக்குமே மிக விரைவாக செய்து முடிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அதில் திட்டங்களை வகுத்து அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். எந்த ஒரு காரியங்களில் ஈடுபட்டாலும் அதை செயல் திட்டங்களாக வகுத்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இதன் மூலமாக எளிமையாக எல்லா வேலைகளையும் மிக சுறுசுறுப்பாகவே செய்து முடிச்சிருவீங்க. அனுபவ அறிவு உங்களுக்கு உண்டாகும். இதன் காரணமாக முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாளாக நினைச்ச சில வேலைகள் சில காரியங்களை செய்து முடிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புமே காணப்படுகிறது. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் எடுத்த எல்லா வேலைகளிலும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கலைஞர்களுக்கு நல்லதொரு கலை அறிவு வெளிப்படும். கலை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு அமைப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் பிறர் போற்றக்கூடிய வகையில் காணப்படுகிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே வாய்ப்புகள் உண்டாக பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான எல்லா செயல்பாடுகளும் இறை அருளால் நிறைவேற வேண்டி சித்தரிகள் மருத்துவத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.